ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 447. இதில் நடக்க முடியாதவனை நடக்க வைத்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் இடம் இடைவிடாத பக்தியுடைய நம்பூதிரி ஒருவருக்கு மிக மிக கடுமையான பக்கவாத நோய். அந்த நோயின் கொடுமையை கண்டவர்கள் எல்லோருமே மனம் வருந்தினார்கள். அதாவது அந்த நோய் மிக மிக அதிகமாகி அவர் உடல் எல்லாம் கூனி குறுகி நடக்கவும் முடியாமல் கை கால்களை நீட்டவோ மடக்கவோ முடியாமல் தளர்ந்து போய் இருந்தன. எனவே அவரை உரியில் வைத்து தூக்கிச் செல்வார்கள். தயிர் பால் இவற்றை வைக்கும் உரியை போன்ற பெரிய உரியில் அவரை உட்கார வைப்பார்கள். உரிய மதம் என்று மலையாளத்தில் அவரை அழைப்பார்கள். எத்தனையோ டாக்டர் இடம் ஆலோசித்தும் சிகிச்சை பெற்றும் அந்த நோய் குணமாகும் என்ற நம்பிக்கை ஏற்படவில்லை. எனவே தனது நோய் பூரணமாக குணம் அடைந்துவிட்டால் குருவாயூரப்பனுக்கு பெருந்தொகையை காணிக்கையாக செலுத்துவதாக அந்த பக்தர் வேண்டிக் கொண்டார். எனவே குருவாயூர் கோவில் பஜனைக்கு வந்தார். அவரது பணப்பையில் காணிக்கைக்கு வைத்து இருந்த பணம் இருந்தது. இப்படியாக இருக்கும் அதே சமயத்தில் வேறொரு மனிதன் குருவாயூருக்கு வந்து இருந்தான். அவன் மிக மிக வறுமையில் வாடிக்கொண்டு இருந்தவன். குருவாயூரப்பனை வழிபட்டு வந்தால் தனக்கு சௌகரியங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு குருவாயூருக்கு வந்து இருந்தான். ஒரு நாள் உரிய மதம் ருத்திர தீர்த்தத்துக்கு காலையில் ஜபம் செய்வதற்கு சென்றார். அவர் தனது பணப்பையை குளத்தின் மேல் படி மீது வைத்துவிட்டு தன்னை குளத்தருகே கொண்டு சென்று குளிக்கச் செய்வதற்கு உரியை இறக்கி வைக்கச் சொன்னார். இப்பொழுது பணமே இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருந்த அந்த பக்தனோ அந்த சமயமாக பார்த்து குளக்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டு இருந்தான். அவன் கண்களில் பார்வையில் அந்த பணப்பை தென்பட்டு விட்டது. உடனே அவன் நேரத்தை வீணாக்காமல் அதை எடுக்க கீழே குனிந்து கையை பையின் மீது வைத்து விட்டான். இப்பொழுது அவன் தனது பணப்பையை திருடிச் சென்று விடப்போகிறான் என்பதை பார்த்தவுடனே உரிய மதம் உரியில் இருந்து திடீரென தாண்டி குதித்து 2-3 படிகளை தாண்டி ஓடிச் சென்று அவனை பிடிப்பதற்கு வேகமாக ஓடினார். அதற்குள் அந்த திருடன் மிக மிக வேகமாக ஓடியும் விட்டான். ஆனால் உரிய மதத்தின் பக்கவாத நோய் யாருமே எதிர்பாராத வகையில் நீங்கி குணமாகிவிட்டது. அதே சமயத்தில் ஒரு அசரீரி, இத்தோடு திருப்தி அடைந்து கொள்வாயாக, உனது பிரார்த்தனைகளையும் நிறைவேறிவிட்டது, அவனுடைய விருப்பமும் நிறைவேறிவிட்டது என கூறியது. இதற்கு அடுத்ததாக முடக்குவாத நோய் குணமான கதை காண்போம். ஒரு சமயம் ஜாமோரின் குடும்பத்தைச் சேர்ந்த குன்ஹானு ஜாதி தம்புராட்டி என்பவருக்கு முடக்குவாத நோய். அவள் 1890 ஆண்டு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அச்சா அவதாரமான குருவாயூர் கோவிலுக்கு சென்றால் அவளுக்கு வயது 80க்கு மேல் இருக்கும். பல நாட்கள் படுக்கையிலேயே இருந்தவர். அவரும் கடைசி முயற்சியாக தனது நோயை குணப்படுத்தும்படி பகவானுக்கு வேண்டுதல் செய்து கொண்டு இருந்தார். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் அவரை ருத்திர தீர்த்தத்தில் நனைத்த பிறகு கோவிலுக்கு பிரதட்சணம் செய்ய தோள்களில் சுமந்து செல்வார்கள். 10வது நாளிலேயே அவராகவே கோவிலை பிரதட்சணம் செய்யும் அளவிற்கு ஆச்சரியமாக குணம் அடைந்தும் விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.